இது இந்த எலெக்ஷனோட லாஸ்ட் பதிவு, கொஞ்சம் நீளமான பதிவு தான். மாற்றம் வேணும்ன்றதுக்காக டிவிகேக்கு ஓட்டு போட ரெடியா இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்களுக்கான பதிவு தான் இது. மாற்றம்னா என்னங்க? இடுப்புல கட்டின துண்டு தோள்பட்டைக்கு போச்சுல, அது மாற்றம். கை நாட்டு வச்சிட்டு இருந்த நம்ம கையெழுத்தா மாத்தணும்ல, அது மாற்றம். பெண்களுக்கு சொத்துல சம உரிமை இருந்துச்சுல, அது மாற்றம். விதவைகள்ன்ற பேரை எடுத்துட்டு கைம்பெண்கள்னு மாத்தினாங்களே, அது மாற்றம். மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒரு பேர் வச்சாங்க, ஊனமுற்றோர்ன்றத மாத்தி, அது மாற்றம். அது மட்டும் இல்லாம திருநங்கைகள்ன்ற ஒரு கௌரவ பேர் கொடுத்தாங்க, அது மாற்றம். இதெல்லாம் மாற்றம்னு சொன்னா ஒத்துக்க முடியும். அந்தந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி, அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி விஷயங்கள் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க, அதுதான் மாற்றம். முக்கியமான பேசிக் நீட்ஸ் என்ன? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். வாழ்றதே சோறு தண்ணிக்கு தாங்க. சோறு தண்ணி கூட இல்லாம இருந்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் உங்களுடைய மாற்றமா? பேசிக் நீட்ஸே என்னன்னு தெரியாத ஒரு ஆள் தான் மாற்றத்தை கொண்டு வர போறாங்களா? சரி, ஓகே. என்னைய பத்தி இது வரைக்கும் நீங்க எவ்வளவோ அவதூறு பேசியிருக்கீங்க, என்னென்னமோ பேசியிருக்கீங்க, என்னோட பர்சனல் வரைக்கும் எடுத்து வச்சு பேசியிருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் விஜயண்ணனோட எந்த ஒரு பர்சனலையும் பத்தி நான் பேசினது கிடையாது. என்ன இருந்தாலும் விஜயண்ணன் கூட வாழ்ந்த மனைவி, அவங்களோட குழந்தைகள், அவங்களையே ரொம்ப மோசமா பேசக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் எங்க? இதோட மைய காரணம் எங்கன்னு பார்த்தோம்னா, விஜயண்ணா விசஸ் அஜித் சார் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸிக்கான கூட்டத்தை தான் உருவாக்கி இருக்கு. இது டேலண்ட மட்டுமோ இல்ல டான்ஸ மட்டுமோ இல்ல அண்ணனோட பாட்டை மட்டும் கேட்டு வளர்ந்த கூட்டம் கிடையாது. இதே நரேட்டிவ தான் இப்ப டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படின்னு அரசியல்லையும் கொண்டு வர பாக்குறாங்க. சிவகார்த்திகேயன் அண்ணன் ஃபேன்ஸா இருக்கட்டும், இல்ல அஜித் சார் ஃபேன்ஸா இருக்கட்டும், இல்ல ரஜினி சாரோட ஃபேன்ஸா இருக்கட்டும், எல்லாரையும் ஆப்போசிட்ல வசைப்பாடி உருவான ஒரு கூட்டம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஊழலே பண்ண மாட்டோம் அப்படின்னு ஏறின ஒரு 4-5 மேடையில அண்ணன் சொல்லியிருப்பாரு போல. அண்ணன், நீங்க வரி ஏய்ப்பு செய்து, அதாவது 1,50,00,000 1.5 கோடி கட்டணும்னு சொல்லி உங்க மேல ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு கேஸ் இருக்கு. நிறைய அரசியல்வாதிகள் மேல பல குற்றச்சாட்டுகள், பல ஊழல் குற்றச்சாட்டுகள், அவதூறுகள்லாம் இருந்திருக்கு. ஆனா எத்தனை ப்ரூவ் ஆயிருக்குன்றத பார்க்கணும். அப்படி சொல்ல போனா அண்ணன், நீங்க ஒரு ப்ரூவன் கிரிமினல். இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு நீங்க உங்களுடைய வாக்குகளை செலுத்த போறீங்களா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. நேத்து கூட 100 கோடி சொத்து மதிப்பை ரீசெண்டா நடந்த அந்த நாமினேஷன் லிஸ்ட்ல காட்டலன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி ஒரு வல்கர் வாரியர்ஸ் கிட்டையும் ஜாம்பி கூட்டத்துக்கிட்டையும் நாட்டை ஒப்படைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. மாற்றன்றது முன்னேற்றத்துக்கான வழியா இருக்கணுமே தவிர ஏமாற்றத்துக்கான வழியா இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு சிந்திச்சு வாக்களிங்க. இது டேலண்ட மட்டுமோ டான்ஸ மட்டுமோ இல்ல அண்ணனோட பாட்டை மட்டும் கேட்டு வளர்ந்த கூட்டம் கிடையாது.